Hello all, welcome to part 2. ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். பர்சன்டேஜோடைய பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2. பார்ட் 2ல் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டைப் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் விசஸ் சேவிங்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பெண்டிச்சர் விசஸ் சேவிங்ஸ் ரேஷியோ, அதாவது இன்கம்ன்றது ரெண்டாக ஸ்பிட் ஆகுன்றதை பார்த்துருந்தோம் இல்லையா. இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சராக போகும் இல்லை சேவிங்ஸாக போகும்னு. ஸோ இதுக்குள்ளே எப்படி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப்பில் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சுதா இஸ் 100% மோர் தென் ஹர் சேவிங்ஸ். ஸோ அப்போ கம்பேர் பண்ணுறாங்க, எக்ஸ்பெண்டிச்சரையும் சேவிங்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ். ஸோ யாரோட சேவிங்ஸ் ரெண்டுமே வந்து யாரோட எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸை கம்பேர் பண்ணுறாங்கன்னா சுதாவோட இதை மட்டும்தான் எடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 100% மோர் தென் ஹர் சேவிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சேவிங்ஸை வச்சு தான் அதை கம்பேர் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, சுதாவின் செலவு அவளது சேமிப்பை விட. ஸோ எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க? சேமிப்பு வந்து எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்களோ அதை 100ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? பேசிக்காக நம்ம வந்து எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்களோ அதை வந்து பேஸ் வேல்யூ 100ன்னு வச்சுக்கிட்டா அதோடைய செலவு எவ்வளோ? எதை விட சேமிப்பை விட 100% அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சேமிப்பை விட 100% அதிகம் அப்படின்றாங்கன்னா இப்போ சேவிங்ஸ் நீங்கள் 100ன்னு வச்சுக்கிட்டீங்க. 100% என்னது? 100% 100 இல்லையா? அதை விட இவ்வளோ அதிகம்னா இப்போ 100 + 100 200 தான் என்னது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர். இதோட 100% ஜாஸ்தி எக்ஸ்பெண்டிச்சர்ன்றதான் இவங்க ஸ்டேட்மெண்ட். அதாவது சேவிங்ஸை விட எக்ஸ்பெண்டிச்சர் 100% ஜாஸ்தி அப்படின்றாங்க. ஸோ ப்ளஸ் 100%. 1% ஆஃப் 100 வந்து 1, 100% ஆஃப் 100 வந்து 100. ஸோ அப்போ 100 + 100 200 வந்துடும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இஃப் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீசஸ் பை 2%. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 2% குறையுதுன்றாங்க. 200 1% 2, 2% 4. ஸோ அப்போ 4 குறைச்சிட்டிங்கன்னா என்ன மாறுது? 196 மாறிடும். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் 4% குறைஞ்சிச்சுன்னா இது 196 மாறிடும். அண்ட் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பை 22%. ஸோ அப்போ சேவிங்ஸை 22% கூட்டுங்க அப்படின்றாங்க. ஸோ 100 22% அது சிம்பிள் 22 தான். அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 122 வந்துடும். இது வந்து நியூ சேவிங்ஸ், இது நியூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ இன்கம் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். 196 + 122 813. ஸோ அப்போ 318 தான் வந்து நியூ இன்கம். இப்போ இதை வந்து ஓல்டு இன்கமோட கம்பேர் பண்ணுங்கள். ஓல்டு இன்கம் எவ்வளோ? 200 + 100. 200 + 100 வந்து உங்களுக்கு ஓல்டு இன்கம், அதாவது 300 வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 300 இந்த இன்கம் வந்து 318 மாறி இருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு? +18 கூட வந்திருக்கு. ஓகேவா? அதனால தான் இவங்க என்ன கேட்குறாங்க, பை வாட் பர்சன்டேஜ் டஸ் ஹர் இன்கம் இன்க்ரீஸ்? அவளது வருமானம் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னு கேட்குறாங்க. இப்போது வருமானம் 300லேருந்து 318 இருக்குது. எவ்வளோ ஏறி இருக்குது? 18 ஏறி இருக்குது. ஸோ அந்த 18 டிவைடட் பை எங்கேருந்து ஏறி இருக்குது? 300லேருந்து ஏறி இருக்குது. ஸோ அப்போ 300 கீழே போடணும். எவ்வளோ ஏறி இருக்கோ அது மேலே, எங்கேருந்து ஏறி இருக்கோ அது கீழே, இன்டூ 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் கிடைக்கும். ஸோ இப்போ 0 0 கட் பண்ணிடலாம். 3யும் 18 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சு? 6% சேஞ்ச். ஓகேவா? சிம்பிளான கேள்வி, எளிமையாக சால்வ் பண்ணக்கூடிய கேள்வி. என்ன பண்ணணுன்றது மட்டும் பாருங்கள். எக்ஸ்பெண்டிச்சரும் சேவிங்ஸும் கம்பேர் பண்ணுறாங்க. ஒரே ஆளுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் சேவிங்ஸும் கம்பேர் பண்ணுறாங்க. சேவிங்ஸை வச்சு எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறாங்க. தென் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. தென் அது நியூ இன்கம் ஓல்டு இன்கம் கம்பேர் பண்ணி எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்றதான் கேள்வியாக கேட்குறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. ஸோ இப்போ இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வச்சுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஷின் நம்பர் 38 இருக்குது பாருங்கள். த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சுதா இஸ் 150% மோர் தென் சேவிங்ஸ். இதே மாதிரி கேள்வி தான் இருக்குது. எல்லாமே சேம் டைப் ஆஃப் கேள்வி தான். ப்ராக்டிஸ்க்காக வச்சுருக்குன்னு சொன்னதில்ல. நான் ஒன்று எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ப்ரீவியஸாக நான் சால்வ் பண்ணலையே அதே டைப் தான் அது. ஸோ அப்போ 150% மோர் தென் சேவிங்ஸ்னால் சேவிங்ஸ் எவ்வளோ வச்சுருப்பீங்க? சேவிங்ஸ் 100ன்னு வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வைப்பீங்க? இதை விட இது 150 ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே 250 வரும். ஓகேவா? 100 150% இஸ் 150. 150யும் பேஸாக இருக்கிற 100யும் ஆட் பண்ணிங்கன்னா 250 வந்துடும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் 250, சேவிங்ஸ் 100. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீசஸ் பை 12%. எக்ஸ்பெண்டிச்சர் 12% டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எக்ஸ்பெண்டிச்சர் 10% வந்து 25, 2% வந்து 2.5 × 2 வந்து 5. ஸோ அப்போ 25 + 5 வந்து 30. ஸோ இப்போ 30 குறைஞ்சதுன்னா அதான் 12% குறையிறதுக்கான அர்த்தம். ஸோ 250யோட 12% கண்டுபிடிக்கிறோம்.
250 into 12 by 100 கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இந்த 100 250 அடிச்சோம்னா இது 2, இது 5. இந்த 2 அடிச்சோம்னா 6. ஸோ அப்போ 5 6 ஆர் 30. ஸோ 30 குறையுது. 250 என்னவா மாறுது? 250 30 குறைஞ்சு 250 30 குறைஞ்சி 220 மாறுது. ஓகேவா? அதே மாதிரி சேவிங்ஸ் என்னவா மாறுது? முதல்ல எக்ஸ்பெண்டிச்சர் 12% குறையுது. சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பை 37%. ஸோ அப்போ 100லேருந்து 37% கூட்டுங்க. என்னவா மாறும்? 137 மாறும் இல்லையா? தென் வாட் பர்சன்டேஜ் ஜஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ்? எவ்வளோ பர்சன்டேஜ் இன்கம் ஏறுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, நியூ இன்கம் கிடைக்கும். ஸோ 220 + 137. ஸோ அப்போது 357. இது வந்து நியூ இன்கம். ஓல்டு இன்கம் 250 + 100 300. ஓகேவா? 300 357 மாறி இருக்கு. ஸோ அப்போ 57 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் டிவைடட் பை எங்கேருந்து இன்க்ரீஸ்? 300லேருந்து இன்க்ரீஸ். ஸோ அப்போ டிவைடட் பை 300 into 100. ஓகேவா? 0 0 0 0. ஸோ 357 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 19 டைம்ஸ். ஸோ அப்போ 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? 1 செகண்ட். 1339327. சாரி 350. இது நாட் 300, 350 இது. ஸோ 250 + 100 is 350. ஸோ அப்போ இங்கே டிவைடட் பை 350 வந்துருக்கும். 1 செகண்ட். 350லேருந்து 357னா அப்போ இன்க்ரீஸ் வந்து ஒன்லி 7 இல்லையா? ஸோ அப்போ 7 தான் இன்க்ரீஸ் இங்கேருந்து. 7 + 7. ஸோ அப்போ 7 இன்க்ரீஸு எங்கேருந்து? 350லேருந்து இன்ட்டு 100. ஓகே. 250s 250 100 750s 350. ஸோ 7 7 கேன்சல். ஸோ அப்போ 2%. ஸோ அப்போ இன்க்ரீஸ் எவ்வளோ? 2%. ஸோ இதை ட்ரில்லாக யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். எல்லாமே சிமிலர் டைப் கேள்வி தான். எல்லாமே உங்கள் ப்ராக்டிஸ்க்காக தான் வச்சுருக்கிறோம். அடுத்த மாடல் பார்ப்போம். அடுத்த மாடல் டைப் 7. அதாவது பர்சன்டேஜில் முக்கியமான டைப் வந்து இந்த சக்ஸசிவ் பர்சன்டேஜ் சேஞ்ச். இந்த சக்ஸசிவ் பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து நிறைய விதமாக சால்வ் பண்ணலாம். கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஒரு கேள்வி எடுத்து எப்படி டைப்பும் ஒரு டைப் எடுத்து இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி எப்படி சால்வ் பண்ணுறதை பார்ப்போம். A person's salary is first reduced by 30%, then increased by 40%. What is the overall percentage decrease in his salary? ஒரு சம்பளம் முதலில் 30% குறைக்கப்பட்டு பின்னர் 40% அதிகரிக்கப்படுகிறது. ஸோ முதல்ல 30% குறைக்கிறாங்க. ஸோ அப்போ 100 ஒரு அசியூம் பண்ணுறதுக்காக வச்சுப்போம். 100 ரூபாய் தான் அவரோட சம்பளம்னா அவரோட சம்பளத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? 30% குறைக்கிறாங்க. ஸோ அப்போ -30%. ஸோ 100 30% எவ்வளோ? 30. அதை குறைச்சிட்டிங்கன்னா 70 வந்துடும் இல்லையா? பின்னர் 40% அதிகரிக்கப்படுகிறது. ஸோ எங்கேருந்து அதிகரிக்கணும்? இந்த 70லேருந்து அதிகரிக்கணும் 40%. ஸோ அப்போ +40%. ஸோ அப்போ 40% ஆஃப் 70 கண்டுபிடிச்சி திரும்ப 70யோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 10% ஆஃப் 70 வந்து 7 இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 7 4s are 28. ஸோ அப்போ 70 + 28 98. ஓகேவா? ஸோ அப்போது 100ல் இருந்தது 98 மாறி இருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ குறைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க இல்லையா? 100 98 மாறி இருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? -2. ஸோ அப்போ 2 எங்கேருந்து? 100லேருந்து டிவைடட் பை 100 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் கிடைக்கும். அதாவது 2% தான் வந்து சேஞ்ச். ஓகேவா? அதனால தான் நம்ம இங்கே 100 எடுத்துருக்கோம். இந்த 100 எடுத்தால் நம்ம இந்த கேல்குலேஷனே போட தேவையில்ல. ஓகேவா? ஸோ இப்போ 100 எடுத்தீங்கன்னா அந்த கேல்குலேஷனே போட தேவையில்ல. ஸோ அப்போ 100லேருந்து 98 மாறிடுச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் என்ன சொல்லலாம்? 2% குறையுது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது, இஃப் சோனாலிஸ் சேலரி ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் பை 25% அண்ட் தென் இன்க்ரீஸ் பை 12%, வாட் இஸ் த பர்சன்டேஜ் எஃபெக்ட் ஆன் அவர் சேலரி? ஸோ இப்போ சோனாலியோட சேலரி என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு 25% குறைக்கிறாங்க. ஸோ இப்போ நான் அவனோட சேலரி 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். அங்கேருந்து 25% குறைக்கிறாங்கன்னா 25% ஆஃப் 100 எவ்வளோ? 25. ஸோ அதை குறைச்சிட்டிங்கன்னா 75 மாறிடும். தென் அங்கேருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 75லேருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 75லேருந்து 12% எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 10% வந்து 7.5. ஓகேவா? அதாவது 10% வந்து 7.5. 1% வந்து என்னவா இருக்கும்? 0.75. ஓகேவா? ஸோ அப்போ 2%ன்றது இன்னொரு 1% கூட்டிக்க வேண்டியதான். ஸோ அப்போ 0.75.
ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1, ஸோ 14, 15, 20, ஸோ அப்போ 9 வரும். ஓகேவா? 2. ஸோ அப்போ 9 தான் வந்து 12% ஆஃப் 75. 75 உடைய 12% இருந்தது 9. 9 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 9 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 84 வரும். ஸோ அப்போ ஃபைனலாக என்ன இருக்குன்னா 184 ஆயிருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 16 குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ டிக்ரீஸு? 16% டிக்ரீஸ். ஓகேவா? இன்க்ரீஸ் கிடையாது, டிக்ரீஸ். அண்ட் தென் இன்க்ரீசஸ் பை 12 கிடையாது, டிக்ரீசஸ் பை டிக்ரீசஸ் பை 12 கிடையாது, டிக்ரீசஸ் பை 16. ஏன்னா 100லேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதை அப்படியே நீங்கள் பர்சன்டேஜாகவே எடுத்துக்கலாம். அதனால தான் இங்கே வந்து 100 எடுத்துக்கணும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கேள்வி. The salary of a person was decreased by 30% and subsequently increased by 30% for 2 years. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் இருக்கார், அவரோட சேலரி வந்து 1000 rupeesனு வச்சுக்கோமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு salary of a person was first decreased by 30%. ஸோ அப்போது 1000 rupeesலேருந்து அவருக்கு 30% சேலரியை குறைக்கிறாங்க. ஸோ 10% வந்து ஒரு 0 கட் பண்ணிட்டா 10%. 30%ன்றது 10 into 3. ஸோ அப்போ 100 into 3, 300. ஸோ அப்போ 300 குறைச்சிட்டாங்கன்னா 1000லேருந்து என்ன கிடைக்கும்? அவரோட சேலரி 700ல் இருக்கும். ஓகேவா? 30% குறைக்கிறாங்க. 1000லேருந்து 30% 300. அது குறைச்சிட்டிங்கன்னா 700 ஆகிடும் அவரோட சேலரி. தென் சப்சிக்வெண்ட்லி இன்க்ரீஸ்டு பை 30% ஃபார் 2 years. ஸோ அப்போது அடுத்து 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 2 வருஷத்துக்கு பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு 30% ஃபஸ்ட் இயருக்கு. ஸோ அப்போ 10% கண்டுபிடிங்க, 70 வரும். 700ல் 10% 70. 70 into 3, 210 வரும். ஸோ 210 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 910. ஃபஸ்ட்டு 30% இன்க்ரீஸ். அடுத்த 30% இன்க்ரீஸ் 910லேருந்து பண்ணணும். ஸோ 910லேருந்து 10% 91 இன்டூ 3 பண்ணிங்கன்னா 273. ஸோ 273 ஆட் பண்ணிங்க. ஸோ 273 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 + 1 8, 2 + 9 11. ஸோ அப்போ 1180 வந்திருக்கு. அதாவது 1000 rupeesல இருந்த சேலரி 1183, 1183 மாறி இருக்கு. ஸோ அப்போது எவ்வளோ ஏறி இருக்கு? 183 ஏறி இருக்கு. ஓகேவா? ஸோ எங்கேருந்து ஏறி இருக்கு? 1000லேருந்து ஏறி இருக்கு. ஸோ அப்போ 183 டிவைடட் பை 1000 இன்டூ 100 போடுங்க. 2 0, இங்கே 2 0. ஸோ 183 by 10, 18.3%. ஓகேவா? 18.3% இன்க்ரீஸ். ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ் 183. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூ வச்சே நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் வேல்யூ இல்லாமலும் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வி எடுத்துங்க. The price of oil is increased successively by 50% and then by 40%. What is a single equivalent percentage increase? இப்போ சிங்கிள் ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூ இல்லாமல் ஃபார்முலா பேஸ்டு கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபார்முலா பேஸ்ட்னா என்ன ஃபார்முலா இருக்குன்னா ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே இன்க்ரீஸ்ன்ட்டாங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் சக்ஸசிவ்லி பை 50% அண்ட் தென் பை 40%. ரெண்டுமே இன்க்ரீஸ்னால் ரெண்டுமே ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ அப்போ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. ஓகேவா? ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100%. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஏன்றது 50, பின்றது 40. ஓகேவா? 50 + 40 + 50 into 40 divided by 100. ஸோ 100ல் ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. 50 + 40 90, 5 4s are 20. ஸோ அப்போ 90 + 20%. ஸோ அப்போ 110% ஆனது சிங்கிள் ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ். அதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு 50% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது 100லேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, என்ன வரும்? ப்ளஸ் 50% இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா என்ன வரும்? 150 வரும். ஓகேவா? தென் இந்த 150லேருந்து 40% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ 150லேருந்து 40%, 10% வந்து 15, 40% வந்து 60. ஸோ 150 + 60 210. அதாவது 100லேருந்து 210 வந்ததுக்கு ப்ளஸ் 110 காரணமாக இருந்துச்சு. ஸோ அப்போ ப்ளஸ் 110%னே சொல்லலாம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், ஃபார்முலா பேஸ்டு. ஸோ ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள், கரெக்டான மெத்தட் தான். உங்களுக்கு எது தோணுதோ அதை அப்ளை பண்ணலாம். திஸ் இஸ் ஃபார்முலா, சக்ஸசிவ் சேஞ்சோடைய ஃபார்முலா மெத்தட் இது. ஸோ இதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா ஷுட் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? ரைட். அடுத்த டைப் சக்ஸசிவ் சேஞ்ச்லேயே வந்து 3 டிக்ரீஸ் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ 2 டிக்ரீஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100ன்னு. 3 டிக்ரீஸ் இருந்துச்சு இல்லை 3 இன்க்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதே ஃபார்முலாவை நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு ஏபிசி இருக்குன்னு வச்சிங்களேன்.
ஏபிக்கு நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுவீங்க, சக்ஸஸிவ் ஃபார்முலா. அதுக்கு ஒரு நம்பர் ஒன்று ரிசல்ட் வரும். இப்போ இதுக்கும் சிக்கும் ஒரு அப்ளை பண்ணிங்கன்னா அதே ஃபார்முலா ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இது வரும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இதுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ஏபிசிக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. பட் ஏபிசி ஃபார்முலா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும். நம்பர் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் இந்த அப்ரோச்சே ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் அப்ரோச். இல்லை நான் மூணாவதுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்றத நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ பை 100 ப்ளஸ் ஏபிசி பை 10,000. இந்த ஃபார்முலா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க அதை ஃபாலோ பண்ணிங்க, இல்லைனா இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிங்க. ஏக்கும் பிக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100 ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. வர ரிசல்ட்டுக்கு கூட சியும் அதையும் அப்ளை பண்ணுங்க திரும்ப ரெண்டாவது வாட்டி இதே ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு வர ரிசல்ட்டுக்கு ஈஸி. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே, கொஷின் எடுப்போம், சால்வ் பண்ணி பார்ப்போம். The price of fuel decreases by 10%, 45% and 55% in 3 successive months, but increases by 55% in the 4th month. ஸோ இப்போ இது வந்து 3 மட்டும் இல்லாமல் 4th ஒன்று நடக்குது. ஓகேவா? இந்த விஷயம் இந்த இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து டேக் சம் கேல்குலேஷன் கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் சரி, எந்த மெத்தட் அப்ளை பண்ணாலும் சரி, இதுக்கு வந்து கேல்குலேஷன் தேவைப்படும், கொஞ்சமாவது கேல்குலேஷன் தேவைப்படும். இப்போ இதுக்கு மினிமல் அமௌண்ட் ஆஃப் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்றதான் நம்மளோட கோலாக இருக்கணும் இந்த மாதிரி கேள்விக்கு. இதை வந்து லாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் லாஸ்ட்டாக தான் இந்த கொஷின்ஸ் நான் டீல் பண்ணணும். ஏன்னா இது வந்து கேல்குலேஷன் ஹெவி கொஷின்ஸ். தென் இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு யூ நீட் சம் அட்லீஸ்ட் 1.5 minute டைம், அந்த மாதிரி அது தேவைப்படும். இப்போது இந்த கேள்வி படிப்போம். ப்ரைஸ் ஆஃப் ஃபியூவல் டிக்ரீசஸ் பை 10%, 45% and 55% in 3 successive months. ஸோ 3 வாட்டி டிக்ரீஸ் ஆகுது கண்டினியூஸாக. பட் இன்க்ரீசஸ் பை 55% in the 4th month. 4th வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் ஃபியூவல் இன் த 4th month ஆஸ் டு கம்பேர் டு திஸ் ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ ஒரிஜினலாக ப்ரைஸ் இருந்துச்சு. இப்போ ஜனவரி மாதம் ஒரு ப்ரைஸ் இருந்துச்சுன்னா பிப்ரவரி மாதம் 10% குறைஞ்சிச்சு. அதுக்கடுத்து மார்ச் மாதம் 45% குறைஞ்சிச்சு. அந்த 10 இல்லாமல் அங்கேருந்து 45. அடுத்தது ஏப்ரல் மாதம் அங்கேருந்து ஒரு 55. தென் மே மாதம் தான் வந்து 55% ஏறுது. ஓகேவா? ஸோ 3 ட்ராப், தென் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ரிசல்டன்ட்டும் ஒரிஜினலையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? இந்த மெத்தட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். அதாவது டிக்ரீஸையும் இன்க்ரீஸையும் கம்பேர் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இப்போ 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் வேல்யூ 100 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிக்ரீஸா. ஸோ அப்போ எங்கேருந்து டிக்ரீஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸு? 10%. இந்த 10% கொண்டு போய் 100லேருந்து செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 90. அதாவது 100ன்றது ஒரிஜினல் வேல்யூ, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 100ன்றது ஒரிஜினல் வேல்யூ. அந்த ஒரிஜினல் வேல்யூலேருந்து 10% ரிமூவ் பண்ணுறீங்க. டிக்ரீஸ்னால் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா 90 வரும். ஸோ அப்போ 100 இருந்தது 90 மாறிடுச்சுன்றது அதுக்கான மீனிங். ஓகேவா? டிக்ரீஸ்னா மைனஸ், இன்க்ரீஸ்னா ப்ளஸ். அடுத்தது பாருங்க, 45% டிக்ரீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 45 100லேருந்து தான் பண்ணணும். ஸோ அப்போ 100 ஒரிஜினல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா 45, ரிமைனிங் இருக்கிறது 55. ஓகேவா? ரேஷியோ எடுக்கிறோம், ஒரிஜினல் வேல்யூ நியூ வேல்யூ. தென் அடுத்தது 55% டிக்ரீஸ். ஸோ அப்போ ஒரிஜினல் 100 இருந்துச்சுன்னா இப்போ 55 குறைஞ்சிருச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 45. ஓகேவா? ஒரிஜினல் வேல்யூ நியூ வேல்யூ. தென் இன்க்ரீஸ் பை 55 இந்த 4th month. ஸோ அப்போ ஒரிஜினலாக 100 இருந்துச்சு அப்படின்னா 55 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? கரெக்ட், 155 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இன்க்ரீஸ்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அது. இப்போது இது எல்லா ரேஷியோ நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்க கிறிஸ் கிராஸாக. ஸோ 0 0, 11 5s are 20 5s are 9 5 25, 3 5 1 5 25. ஓகே, எனிதிங் எல்ஸ்? எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ 9 9 81, 81 into 11 891, தென் 891 into ஒரு 31. சொன்னோம் இல்லையா கேல்குலேஷன் ஹெவியாக இருக்கும்னு. எந்த மெத்தடில் போனீங்கனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ 1 1 891 அப்படியே வரும். 3 times into 891 3 27, 8 3 24 26. ஸோ அப்போ 1 2
16 7 27621 right hand side 27621 is 2 2 2s are 4 4 2s are 8 3 zeros இருக்கு 4 zeros இருக்கா 8000 வந்துரும் 1 2 3 4 80,000 இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போ இது கேன்சல் பண்ணுறது எப்படி பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இதை 10,000க்கு கேன்சல் பண்ணும். ஸோ அப்போ 8 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இப்போ 3 8s are 24 remaining 3 4 8s are 32 remaining 4 8 5 8s are 42 2 8s are 16 5 திரும்ப 6 8s are 48 இல்லையா. ஸோ இது அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் மேபி. ஸோ அடுத்தது வந்து போயிட்டே இருக்கும். லீவ் இட் அட் தட் பாயிண்ட். ஸோ அப்போ 4 ஜீரோஸ் இருக்குது. இதை வந்து நான் 2 ஜீரோ குறைக்கணும்னா 2 ஜீரோ கட் பண்ணணும்னா நான் அந்த டெசிமலில் 2 ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அப்போது 100 is to 34.526 வரும். அப்போ 34.53ன்னு வச்சுக்கோம். ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் கேள்வியில் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 டெசிமல் பிளேசஸ். நமக்கு 2 டெசிமல் பிளேஸ் இருந்தாலே போதும். ஸோ அப்போ 100.3 100 is to 34.53. அதாவது 100 இருந்துச்சு ஒரிஜினல் வேல்யூனா இப்போ இருக்கிற வேல்யூ 34.53 பிகாஸ் ஆஃப் திஸ். என்ன ஃபஸ்ட்டு 3 டிக்ரீஸ் அண்ட் தென் 4th இன்க்ரீஸ் பண்ணுறதுனால 100 வந்து 34.53 மாறுது. ஸோ அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 100 minus 34.53 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 7 வரும் 954. ஸோ அப்போ 99 minus 34 95 945 936. ஸோ அப்போ எவ்வளோ ரிமைனிங் இருக்குது 65.47. ஸோ டிக்ரீசஸ் பை 65.47. இதுதான் இருக்கிறதுலே ஓரளவுக்கு சிம்பிளஸ்டான மெத்தட், கேல்குலேஷன் ஹெவி இல்லாத மெத்தட். ஓகேவா, நீங்கள் பண்ணது எல்லாமே ஒரே ஒரு கேல்குலேஷன் தான். இந்த மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் இதில் கேல்குலேஷன் ஹெவி. மற்ற எந்த மெத்தட் போனாலுமே நீங்கள் ஓரளவுக்கு கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ யூ கேன் அடாப்ட் திஸ் மெத்தட் ஃபார் திஸ் கொஷின். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரிஜினல் வேல்யூ 100 இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ்னா ப்ளஸ் பண்ணிங்க. 100லேருந்து 55 பண்ணியிருக்கல 155 அது இன்க்ரீஸ். டிக்ரீஸ் எல்லாத்துக்குமே 100லேருந்து 10%னா 90 100 90 மாறுது. 100லேருந்து 45 போயிடுச்சுன்னா 155. 100லேருந்து 55 குறைஞ்சுன்னா 145 மாறி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ரேஷியோ எடுத்து கேன்சல் பண்ண முடியலாம், கேன்சல் பண்ணிவிட்டு தென் மல்டிப்ளை பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை 100 கொண்டு வாங்க. ஏன்னா 100 கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் டேரெக்டாக பர்சன்டேஜ் எடுக்க முடியும். 100 கொண்டு வந்தீங்கன்னா தான் பர்சன்டேஜ் எடுக்க முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு 80,000 இருக்கிறத 10,000 மாற்றுறேன். 10,000 மாற்றிட்டா அது எனக்கு டிவைட் பை 100 பண்ணால் எனக்கு 100 ஈஸியாக வந்துடும். ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. ஓகே, ஸோ இன்னொரு கேள்வி இதே மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். குவிக் அண்ட் ஈஸியாக சால்வ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பை 10%. ஸோ அப்போ 100 90 மாறுது. தென் 50% நெக்ஸ்ட்டு 100 50% குறைஞ்சதுன்னா 50 மாறிடும். தென் 100 10% குறைஞ்சதுன்னா திரும்ப 90 மாறிடும். ஸோ 100 is to 90. தென் 3 சக்ஸசிவ் மந்த்ஸ் குறைஞ்சது. பட் 4th மந்த்து 45 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 100 45 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 145. ஓகேவா, 100 45 குறைஞ்சிச்சுன்னா 145 இன்க்ரீஸ் ஆகுது 4th மந்த். இப்போ கேன்சல் பண்ணக்கூடியலாம் கேன்சல் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. 50 100 2 times 90 100 0 0 25 25 95. ஸோ அப்போ 99 81 81 into 29 81 into 29 9 8 9 72 2 8 2 16. ஸோ அப்போ 9 4 2 3 4 9. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வருதுன்னு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி 2 3 4 9. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 20 to 2 40 40 into 10 400 4000. ஓகேவா, ஸோ அப்போ 4000 இருக்குது. இது நான் வந்து டிவைட் பை 4 பண்ணுறேன், 1000 கிடைக்கும் எனக்கு. அதே மாதிரி இங்கேயும் டிவைட் பை 4 பண்ணுறேன். 5 4s are 20 34. 8 4s are 32 remaining 2. 7 4s are 28 remaining 1. ஸோ அப்போ 0.25. ஸோ அப்போது 1000க்கு 587.25னா 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஒரு டெசிமலில் ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 58.725 வரும். 725ன்றது 3 டெசிமல். நமக்கு தேவை ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல். ஸோ அப்போ 725 நம்ம 73ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். 100 minus 58.73. ஸோ அப்போ 7 2 9 minus 2 1
9 minus 5 4. ஸோ அப்போ 41.27 அப்ராக்சிமேட்டாக 41.28 வந்து குறைஞ்சிருக்கு. 100 வந்து 58 மாறிட்டுனா குறைஞ்சிருக்கு. 100 விட இப்போ இங்கே ரைட் சைடில் இருக்க நம்பர் 100 விட சின்ன நம்பர்னா குறையுது, 100 விட பெரிய நம்பர் தான் ஏறுது. ஓகேவா? ஏன்னா 100ல இருந்தால் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒரிஜினல் வேல்யூ இருந்தால் நம்ம ஃபைனல் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் லாஜிக். வித்தின் 1 மினிட்ல இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடியே நிறைய கொஷின்ஸ் இருக்குது இந்த இந்த மாடலில். ஸோ அதை எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்ப்போம், நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைப் கேள்வி பாப்புலேஷன் பேஸ்டு கேள்வி. ஸோ இப்போ பாப்புலேஷன் பேஸ்டு கேள்வி கொஞ்சம் பாப்புலரான டைப்பு. இந்த பர்சன்டேஜில் வருஷம் வருஷம் கேட்கக்கூடிய மாடல் தான், எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி. ஸோ இதில் வந்து சக்ஸசிவ் சேஞ்ச் வந்து பாப்புலேஷன் பேஸ்டு கேட்பாங்க. எப்படி கேட்குறாங்கன்னு பார்ப்போம். The insect population in a building was 9580 in 2015. It increased by 12% in 2016 and decreased by 8% in 2017 and again increased by 8% in 2018. Find the insect population in 2018 rounded off to the nearest integer. ஸோ இப்போ இந்த ரவுண்டட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டிஜர்னு ஒரு கேள்வி வந்தாலே அது கொஞ்சம் கேல்குலேஷன் ஹெவியாக தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கேள்விக்கு வந்து டைரக்ட் ஆன்சர் வராது, ஒரு டெசிமலில் போகும் அப்படின்றத இவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? டெசிமலில் போகணும்னா அது கொஞ்சம் கேல்குலேஷன் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி கேள்வியை நம்ம கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது எப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஹிண்ட் நான் கொடுக்குறேன். அதாவது இதை நான் எப்படி சால்வ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் இந்த விஷயத்த. இங்கே வந்து 3 விஷயம் நடக்குது. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது? இன்க்ரீஸ் பை 12%. ஃபஸ்ட்டு. செகண்டு டிக்ரீஸ் பை 8. தேர்டு இன்க்ரீஸ் பை 8. ஓகேவா? இதை வந்து இந்த ஆர்டர்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா டைம் நிறைய எடுக்கும் ஆப்வியஸாக. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஆர்டரை ஷஃபில் பண்ணுவேன். ஆர்டர் ஷஃபில் பண்ணால் ஆன்சர் தப்பாக வருமானு கேட்டால் நோ, ஆன்சருக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஆர்டர் ஷஃபில் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். எப்படி ஆர்டர் ஷஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், இப்போது 8% 8% இருக்குல்ல, ரெண்டுமே வந்து சேம் பர்சன்டேஜா. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் சேம் பர்சன்டேஜ்னா நமக்கு ஷார்ட்டாகவே ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா பெரிய ஃபார்முலா சின்னதாக மாறிடும். இந்த ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபின்னு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, ஏபி பை 100ன்னு. இந்த ஃபார்முலா வந்து இப்போ ரெண்டு ஏவும் பியும் ஒரே நம்பராக இருக்குது. பட் ஒன்று ஏறுது ஒன்று இறங்குது. ஏன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு வர இடத்துல ப்ளஸ் ஏ மைனஸ் ஏன்னு வரும். கரெக்டாக? ஏன்னா ரெண்டுமே ஏ தான், ரெண்டுமே சேம் நம்பர் தான். பட் ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸ். ஸோ அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ, அப்போ இங்கே வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 100ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 100. இது வந்து ஷார்ட் ஹேண்ட் ஃபார்முலா. இது வந்து ஷார்ட் ஃபார்முலா when both are same numbers but one is increasing another one is decreasing. நல்லா நம்ம மைண்டில் வச்சுங்க. இப்போ அதே சினாரியோ தான் இங்கே வரப்போகுது. டிக்ரீஸ் இன்க்ரீஸ் 8%. ஸோ அப்போ நமக்கு ஒன்று இன்க்ரீஸ் பை 12, ஒன்று டிக்ரீஸ் பை 8, இன்னொன்று இன்க்ரீஸ் பை 8 இருக்கு இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், ஆர்டரை ஷஃபில் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு போட்டால் எனக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 100 ஃபார்முலா அப்ளை ஆகிடும். மைனஸ் ஏ ஸ்கொயர் 8 ஸ்கொயர்னது 64. ஸோ 64 பை 100 0.64. ஸோ அப்போ இது ரெண்டுத்தோட ரிசல்ட் வந்து மைனஸ் 0.64. இப்போ நான் இதை சொன்ன மாதிரி இதுக்கும் நான் அந்த ஏபி ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும், எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். மூணுத்துக்கும் நீங்கள் இதை 100 வச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய கேல்குலேஷன் வரும், எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பெரிய கேல்குலேஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு குயிக்காக நம்ம வந்துட்டோம். ஸோ அப்போ 12க்கும் 0.64க்கு நீங்கள் ஈஸியாக ஓரளவுக்கு போட்டுடலாம்னு வச்சுங்களேன். ஸோ இதுக்கு மட்டும் அந்த ஏபி ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் 12 மைனஸ் 0.64 minus 12 into 0.64 by 100. ஸோ கேன்சல் பண்ணுங்க. 6 2 52 4 ஆல் அடிக்கலாம் இல்லையா, 25 4 3 4, தென் 12 minus 0.64, ஸோ 11.36 மைனஸ் 12 into 6 வந்து 72. ஸோ 7.2 வரும். 7.2 டிவைட் பண்ணுறது வந்து 0.072 வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 11.36 மைனஸ் 0.072. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 8 8 2 11. ஸோ அப்போ 11.288% வரும். ஸோ அப்போது 11.288% இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை அதை மீன் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 11.288%. ஸோ அப்போது
9580 வந்து 11.288% இன்க்ரீஸ் தான் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது 9580 உடைய 11.288% இன்க்ரீஸ் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா பார்ட் பை பார்ட்டாக பிரேக் பண்ணும். 10% வந்து 958 ஓகேவா. தென் 1% வந்து 95.8. ஸோ 11% முடிஞ்சு இந்த 0.288% தான் இருக்குது. 0.288ன்றது 0.29 மாற்றிக்கலாம். ஸோ அப்போது 1% வந்து 1% வந்து 95.8ன்றத இன்டூ 29 மல்டிப்ளை பண்ணிங்க உங்களுக்கு 29%, 0.29% எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது 9872 7 5945 52 9981 86 8 to 16 5 to 10 11 9 to 18 19. ஸோ அப்போ 2 8 7 17 1 2. ஸோ அப்போ ஒரு டெசிமல் இருக்குது. ஸோ அப்போ 2778.2 இருக்குது ஓகேவா. தென் இது வந்து பர்சன்டேஜ்ன்றதுனால இந்த இங்கே ஒரு டெசிமல் 2 டெசிமல் தள்ளிடும். ஸோ 27.782 இதையுமே நீங்கள் கூட ஆட் பண்ணிங்க 27.782. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அதாவது இது வந்து 100%, இது வந்து 10%, இது வந்து 1%. ஸோ 111 வந்துச்சு. இது வந்து 0.29% ரவுண்ட் ஆஃப் பண்ணது ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். 2 8 5 1. ஸோ 1 வந்து 9 9 + 16 9 + 16 ஓகே 12 12 + 9 21 2 10 19 19 + 7 16 1 10 15 2 இல்லையா அது 11 16 1 ஸோ 10. ஸோ அப்போ 10661.582 ஆப்ஷன் சி தான் உங்களுடைய ஆன்சர் ஓகேவா. கொஞ்சம் கேல்குலேஷன் ஓரியன்ட் தான் ஓகேவா. நம்ம அதாவது பிரேக் பண்ணி சால்வ் பண்ணலாம், தான் ரொம்ப ஈஸியான மெத்தட். 100% + 10%, இந்த 11.288% ஆஃப் 9580 கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய டாஸ்க்கு. அதை டேரெக்டாக கண்டுபிடிக்காமல் 10 1 0.29 நம்ம பிரித்து கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா. ரைட். ஸோ அப்போ இந்த கேள்வி பார்ப்போம். இங்கே வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் இன்க்ரீஸ்ட் பை 5% in 2023 and was expected to increase again by 6% in 2024. Find the overall percentage increase in the population of the village over 2 years. அதாவது increased by 5% in 2023. ஸோ அப்போ 2022 ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சு, அதை வந்து 100ன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போது இங்கேருந்து 2023 என்ன ஆயிருக்கு அப்படின்றாங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, +5% ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 100 என்ன மாறும், 5 இன்க்ரீஸ் ஆகி 105 மாறும் ஓகேவா. தென் 6% இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க திரும்ப எக்ஸ்பெக்டட். ஸோ அப்போ 6% இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2024 என்ன மாறும். ஸோ அப்போ இங்கேருந்து 6%, இங்கேருந்து 1% வந்து 1.05, 6% வந்து இன்டூ 6. ஸோ அப்போ 105 + 6.3 ஓகேவா. இந்த 6.3 தான் இந்த 6% ஆஃப் 105 ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 111.3 வரும். ஸோ 100 வந்து 111.3 மாறி இருக்குது. அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, +11.3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது அப்படியே பர்சன்டேஜாக நம்ம போடலாம். ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ்ன்னு கேட்டிங்கன்னா 11.3% இன்க்ரீஸ் ஓகேவா. ரைட். இந்த மாதிரி பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபார்முலா கூட அப்ளை பண்ணலாம். ஸோ +a + 5 + 6 + 5 × 6 30/100 ஓகேவா. 5 + 6 11, 30/100 வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 0. ஸோ அப்போ 3/10 வந்து 0.3. ஸோ அப்போ 11.3% வித்தின் செகண்ட்ஸ் நீங்கள் இதில் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த மெத்தடை விட சக்ஸஸிவ் சேஞ்ச் ஃபார்முலா ஈஸி ஓகேவா. ரைட். அடுத்த கேள்வி. Population of a village was 1,60,000 and it increased by 15% in the first year and increased by 30% in the second year. Its population after 2 years will be. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் பாப்புலேஷன் 1,60,000ன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க, 15%. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ரேஷியோவை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரேஷியோவை யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா
15%ஓட ரேஷியோ வந்து 3/20 சொல்லுவோம். 15% வந்து 3/20னா இன்க்ரீஸ்ன்றப்போ 20 வந்து என்ன ஆகும், 3 இன்க்ரீஸ் ஆகி 23 ஆகும். ஸோ அப்போ 23/20 இன்டூ தென் இன்க்ரீஸ் பை 30%. 30%ஓட ஃப்ராக்ஷன் வந்து 3/10. இன்க்ரீஸ்னா அது வந்து 13/10. ஓகேவா? ஸோ அப்போ 0 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 தென் இந்த 2 இங்கே வந்து 8 2s are, ஸோ அப்போ 2 0. ஸோ அப்போ 800 into 23 into 13. ஸோ 8 into 3 யூனிட் டிஜிட் செக் பண்ணுங்கள். 8 3 24 4 3 12. ஸோ அப்போ 200 முடியறது தான் நம்மளோட ஆன்சராக இருக்க முடியும். இங்கே வந்து 2 0 இருக்குது, பட் ஆனால் 3 0க்கு அப்புறம் தான் 2 இருக்குது. ஸோ அப்போ இது கிடையாது. இங்கே 3 0க்கு அப்புறம் 4 இருக்குது, இதுவும் கிடையாது. இங்கே 3 0க்கு அப்புறம் 8 இருக்குது, இதுவும் கிடையாது. ஸோ அப்போ 200. எஸ், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். யூனிட் டிஜிட் செக் பண்ணுங்கள், தென் ஜீரோஸ் எலிமினேட் பண்ணுங்கள். 2 0 இருக்கா, இங்கேயும் 2 0 விட்டுருங்க. தென் அதுக்கு அப்புறம் வந்து வரப்போகிற டிஜிட் இந்த 8 into 3 8 3s are 24. அதில் யூனிட் டிஜிட் வந்து 4 into அதுக்கப்புறம் 3 இருக்குது. ஸோ 4 3s are 12. ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து 2ஆக தான் இருக்க முடியும். ஸோ அப்போ 200 தான் நம்ம முடிகிற ஆன்சர் முடிகிறது 200ல் தான் முடியும். ஓகேவா? ரைட். அடுத்த டைப் பாப்புலேஷன்லேயே வந்து கேட்டகரி ஸ்பிளிட் இருக்கும். ஸோ இப்போ பாப்புலேஷன்லேயே கேட்டகரி ஸ்பிளிட்லாம் என்னென்னா மேல் ஃபீமேல் பாப்புலேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ கேள்வி பார்ப்போம். இப்போ பாருங்கள், பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் வாஸ் 10,500 இன் அ இயர் வித் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஆஃப் மேல்ஸ் பை 10% and that of females in 15%. the population of the village becomes 11,718. அதாவது சில அமௌண்ட் ஆஃப் மேல் இருந்தாங்க, சில அமௌண்ட் ஆஃப் ஃபீமேல் இருந்தாங்க, 2 பேரும் சேர்த்து 10,500 இருந்தாங்க. பட் மேல் மட்டும் 10% அதிகரித்தாங்க, ஃபீமேல் மட்டும் 15% அதிகரித்தாங்க. இவங்க 2 பேர் அதிகரித்ததுனால டோட்டலாக வந்து 10,500 இருந்தது 11,718 மாறிடுச்சு அப்படின்ட்டாங்க. வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இன் த வில்லேஜ் இனிஷியலி? ஸோ அப்போது முன்னாடி இருந்தாங்க இல்லையா மேல்ஸ் ஃபீமேல்ஸ், நமக்கு நம்பர் எவ்வளோன்னு தெரியாது, எவ்வளோ இன்க்ரீஸ்ன்னு மட்டும் தான் தெரியும். இப்போ அந்த முன்னாடி இருந்த நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ்க்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது எப்படி கேல்குலேட் பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேல் ப்ளஸ் ஃபீமேல் இருந்தாங்க. ஓகேவா? அந்த வில்லேஜில் மேல் ப்ளஸ் ஃபீமேல் இருந்தாங்க. எவ்வளோ இருந்தாங்கன்னா 10,500 இருந்தாங்க. ரைட். இப்போது இந்த மேல் வந்து 10% இன்க்ரீஸ் ஆனாங்க. ஓகேவா? 10%ன்றது டிவிஷன், அதாவது டெசிமலாக மாற்றினீங்க அப்படின்னா 10/100 வரும் இல்லையா? அதாவது 10% இன்க்ரீஸ்னா 110/100 வரும். ஸோ அப்போ 110/100ன்றது 1.1. ஓகேவா? ஸோ அப்போ எம் வந்து 1m, இது 1f. ஓகேவா? ஒன்றுமே இல்லைன்னா அது 1m 1f. இப்போ இந்த 1mன்றது என்ன மாறி இருக்குன்னா 1.1mன்னு மாறி இருக்கும், ஏன்னா 10% இன்க்ரீஸ் ஆகி. அதே மாதிரி இது வந்து மேல்ஸ்க்கு 10%, ஃபீமேல்ஸ்க்கு 15%ன்றப்போ 15%னா 115/100. ஸோ இது வந்து என்ன மாறும் 1.15 மாறும். ஸோ அப்போ எஃப் வந்து என்ன மாறும் 1.15f. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நியூ நம்பர் என்ன சொல்கிறாங்க 11,718. ஸோ 11,718 இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ். இதை வச்சு எம்எஃப் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது எலிமினேஷன் மெத்தட்னா என்னென்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இதை 1.1 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1.1 1.1, 1 into 1.1 அதாவது எஃப் இருக்கு இல்லையா, அதுக்கும் 1.1 மல்டிப்ளை பண்ணுங்கள், 1.1 எஃப் வரும். ஸோ 1.1 into 10,500, 1.1 into 10,500 எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க இன்ட்டு 1.1. ஸோ ஒரு டெசிமல் போச்சுன்னா ஒரு 0 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 1050 into 11. ஸோ அப்போ 1050 ப்ளஸ் 1050. ஸோ அப்போ 11550. ஓகேவா? ஸோ அப்போது 11550. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஏன் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன்னா எம்ன்றது எனக்கு எலிமினேட் ஆகும், ஏன்னா இது ப்ளஸ் 1.1, இது -1.1, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.05f ஈக்குவல் டு இங்கே என்ன வருது 8, இங்கே 11 - 5 6, ஸோ 68, 6 - 5 1. ஸோ இது வந்து 168 வந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நான் 100ஆக மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ 5f வந்து 16800 வந்திருக்கு. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3515 1 3515 36. ஸோ அப்போ 3360ன்றது எஃபோட நம்பர்.
இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம் கிடைக்கும். ஸோ அப்போ எம்மோட நம்பர் என்னது 10,500லேருந்து 3,360 கழிச்சிருங்க. ஸோ அப்போ 0 10 மைனஸ் 6 வந்து 4 4 மைனஸ் 3 1 10 மைனஸ் 3 7. ஸோ அப்போ எம் வந்து 7140, எஃப் வந்து 3360. இப்போ முன்னாடி இதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதான் அவங்க கேள்வியாக கேட்குறாங்க. ஓகேவா? முன்னாடி எஃப் வந்து இவ்வளோ, ஃபீமேல்ஸ் வந்து இவ்வளோ இருந்தாங்க, மேல்ஸ் வந்து இவ்வளோ இருந்தாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. ஸோ இது எம் மைனஸ் எஃப் தான். ஏன்னா எம் வந்து 7000 பேர் இருக்காங்க, எஃப் வந்து 3300 தான் இருக்காங்கன்னா அதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 0 4 8 தென் 70 மைனஸ் 33 வந்து 37. ஸோ அப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 3780. ஆப்ஷன் 4 தான் உங்களுடைய விடை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, இது வந்து ரொம்ப பாப்புலர் கிடையாது. இது வந்து ஏதாவது ஒரு ஷிப்பில் தான் கேட்பாங்க இந்த கேள்வி. ஆக்சுவலாக ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்களே. ஸோ பேனிக் ஆக வேண்டியதில்லை. ஸோ பார்த்து வச்சுக்கிட்டீங்க. இந்த மெத்தட் வந்து காமனாக எஸ்எஸ்சிலையுமே கேட்பாங்க, தென் அதர் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு பின்னாடியே நிறைய போனஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து இந்த மெத்தடை நம்ம அப்படியே நம்மளா புரிஞ்சுக்கிற வரைக்கும், ஓகேவா, அதை நம்மளா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். தென் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு மாடலில் ஒரு 5 கொஷின் நீங்கள் போகிறீங்கன்னா மீதி உள்ள 5 கொஷின் நாளைக்கு கூட போட்டு பார்க்கலாம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இது ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க டீமு. ஸோ அதை யூஸ் பண்ணிங்க. இதை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி குரூப் டி கம்மிங் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்லேயும் சரி, யூஜியாக இருக்கட்டும், எனி ரயில்வேஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இது யூஸ் பண்ணிங்க. until the next video, அடுத்தது பார்ட் 3 வரும். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until the next video, keep learning. உங்களுக்கு எந்த டவுட் சந்தேகம் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். any feedback that you want to share, anything you want to share, you can ask us in the comment section. நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். and thank you for watching. until next one, keep learning. Okay, see you.